வணக்கம். 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது மாலதி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழக அமைச்சரவை மாற்றியமைப்பு. அமைச்சர் பதவியில் இருந்து SP சண்முகநாதன் நீக்கம். புதிய அமைச்சராக மாஃபா பாண்டியராஜன் நியமனம். அமைச்சர் பெஞ்சமின் இலாகா மாற்றம். நகராட்சி, பேரூராட்சி தெரு விளக்குகள் LED பல்புகளாக மாற்றப்படும். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவிப்பு. SRM பச்சைமுத்துவிடம் 5 நாட்கள் விசாரணை நடத்த போலீசார் கோரிக்கை. ஜாமீன் மனு மீதான விசாரணையை நாளைக்கு ஒத்திவைத்தது சைதாப்பேட்டை நீதிமன்றம். ரவி பச்சைமுத்துவுக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல். SRM டிராவல்ஸ் நிறுவனம் ஆக்கிரமித்த நிலத்தை மீட்டுத்தர போலீசாருக்கு உத்தரவிட கோரிக்கை. தயாரிப்பாளர் சங்கத்தில் மாற்றம் வர வேண்டும். நடிகர் சங்க பொதுச் செயலாளர் விஷால் பேட்டி. நடிகர்கள் அடுத்து வரும் விளையாட்டுப் போட்டிகளில் இன்னும் சாதிப்போம். நியூஸ் 7 தமிழுக்கு ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற PV சிந்து, சாக்ஷி மாலிக் பிரத்யேக பேட்டி. It is a really very big day for me, and definitely in the coming months I have so many other tournaments like Super Series and everything. So definitely. தொடர்ந்து செய்திகளை விரிவாக பார்க்கலாம். தமிழக அமைச்சரவை மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. SP சண்முகநாதன் அமைச்சர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். புதிய அமைச்சராக மாஃபா பாண்டியராஜன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அவருக்கு பள்ளி கல்வித்துறை, விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பள்ளி கல்வித்துறை அமைச்சராக உள்ள பெஞ்சமின் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். பால்வளத்துறை அமைச்சர் பதவியில் இருந்து SP சண்முகநாதன் நீக்கப்பட்டுள்ளார். கடந்த வாரம் SP சண்முகநாதனின் அதிமுக மாவட்ட செயலாளர் பதவி பறிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இதுவரை ஊரக தொழில்துறை அமைச்சராக இருந்த KT ராஜேந்திர பாலாஜிக்கு பால்வளத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. புதிய அமைச்சர்கள் நாளை மாலை ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் பதவியேற்க உள்ளதாக ஆளுநர் மாளிகை செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்கட்டண செலவை குறைக்க தெரு விளக்குகள் அனைத்தும் LED விளக்குகளாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் அறிக்கை ஒன்றை இன்று வெளியிட்ட முதலமைச்சர் ஜெயலலிதா, மாநகராட்சி மற்றும் நகராட்சிகளில் குடிநீர் மேம்பாட்டு பணிகள் 3229 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்துள்ளார். மின்கட்டண செலவை குறைக்கும் வகையில் நடப்பாண்டுக்குள் திண்டுக்கல் மற்றும் எஞ்சிய அனைத்து நகராட்சிகளில் உள்ள தெரு விளக்குகளும் 320 கோடி ரூபாய் செலவில் LED விளக்குகளாக மாற்றப்படும் என்று தெரிவித்தார். 10 மாநகராட்சிகளிலும் திருப்பூர் மண்டலத்திற்குட்பட்ட 19 நகராட்சிகள் மற்றும் தஞ்சாவூர் மண்டலத்திற்குட்பட்ட 18 நகராட்சிகள் ஆகியவற்றில் உள்ள பாதரச குழல் விளக்குகளை LED விளக்குகளாக மாற்றி அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த ஆண்டு திண்டுக்கல் மாநகராட்சியிலும் எஞ்சிய அனைத்து நகராட்சிகளிலும் உள்ள தெரு விளக்குகள் LED விளக்குகளாக மாற்றப்படும். இத்திட்டம் 320 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தனியார் மற்றும் அரசின் பங்களிப்பு மூலம் செயல்படுத்தப்படும். இதன் மூலம் இந்த மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகளில் மின் கட்டணத்திற்காக செலவிடப்படும் தொகை 35% வரை குறையும். SRM பச்சைமுத்து தாக்கல் செய்த ஜாமீன் மனு உள்ளிட்ட 3 வழக்குகள் மீதான விசாரணையை சைதாப்பேட்டை நீதிமன்றம் நாளைக்கு ஒத்திவைத்துள்ளது. SRM மருத்துவக் கல்லூரியில் இடம் வாங்கி தருவதாக கூறி பல கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கு, வேந்தர் மூவிஸ் மதன் மாயமான வழக்கு தொடர்பாக SRM குழும தலைவர் பச்சைமுத்துவை கடந்த 26ஆம் தேதி மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். மேலும் அவர் மீது நம்பிக்கை மோசடி, ஏமாற்றுதல், கூட்டு சதி உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இது தொடர்பாக கைது செய்யப்பட்ட பச்சைமுத்து சென்னை சைதாப்பேட்டை 11வது குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அவரை செப்டம்பர் 9ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார்.
இதனிடையே பச்சைமுத்துவுக்கு ஜாமீன் கோரி அவரது தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது பச்சைமுத்துவை 5 நாள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க மத்திய குற்றப்பிரிவு போலீசார் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இந்த நிலையில் மோசடி வழக்கில் கைதாகி புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பச்சைமுத்துவுக்கு ஜாமீன் வழங்க எதிர்ப்பு தெரிவித்த 15 மாணவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை. இதனையடுத்து இந்த 3 மனுக்களையும் ஒன்றாக இணைத்து நாளை விசாரணை நடத்தப்படும் என்று நீதிபதி அறிவித்தார். கஸ்டடி அப்ளிகேஷன் ஃபைல்ட் பை போலீஸும் பெயில் அப்ளிகேஷன் ஃபைல்ட் பை பெட்டிஷனரும் இன்டர்வீனிங் அப்ளிகேஷன் ஃபைல்டு பை தி கம்ப்ளைனன்ஸும் 3 மனுக்களும் நாளை வருகிறது. நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும். ஒருவேளை போலீஸ் காவலுக்கு அவர் ஒப்படைக்கப்பட்டால் ஜாமீன் மனுக்கள் தள்ளி வைக்கப்படும். நிச்சயமாக அவர் நேரில் ஆஜர்படுத்தப்படுவார். அவர் முன்னிலையில் தான் அவரை காவல்துறையிடம் ஒப்படைக்கலாமா வேண்டாமா என்ற முடிவை நீதிபதி எடுப்பார். இந்த நிலையில் பச்சைமுத்து மீதான மோசடி வழக்கின் விசாரணையில் தம்மையும் இணைத்துக் கொள்ள வேண்டும் என மாயமான மதனின் தாயாரும் மனு தாக்கல் செய்தார். அந்த மனுவின் நிலைமை குறித்து நாளை முடிவெடுக்கப்படும் என நீதிபதி தெரிவித்ததாக மதன் தாயாரின் வழக்கறிஞர் கூறினார். இவர் மதனும் ஒரு அக்யூஸ்ட் தான், எப்படி வந்துட்டு அவர் இதுல இன்டர்வியூ பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது மதனுக்காக ஃபைல் பண்ணவில்லை, மதனின் தாயார் மதனின் உயிருக்காக வந்து ஃபைல் பண்ணிருக்காங்க. மதன் உயிரோடு வர வேண்டும். இப்ப இந்த ஸ்கேம் வந்துட்டு அடுத்த பட்சம் இன்னைக்கு வந்துட்டு அவரோட ஸ்கின்னை சேஃப்கார்ட் பண்றதுக்காக மதனை பலியாடாக்கி அவர் வந்துட்டு உயிரோட திரும்பி வருவதற்கு இது ஒரு பெரிய தடையா இருக்கும். கண்டிப்பா ஒரு பிணையில் வந்தாச்சுன்னா அது வந்து மதன் அவர்களின் உயிருக்கே ஆபத்தாக நேரிடலாம் அப்படிங்கறத எங்க கன்டென்ஷன். நாளை வந்து நீதிமன்றத்தில் வந்து நாங்க முறையிட இருக்கோம். இந்த நிலையில் SRM மருத்துவக் கல்லூரியில் இடம்பெற்று தருவதாக கூறி மாயமான மதனிடம் அளித்த 70 லட்சம் பணத்தை மீட்டுத் தரக் கோரி சென்னை வளசரவாக்கத்தை சேர்ந்த ராமர் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். இதுகுறித்து கடந்த ஜூன் 24ஆம் தேதி மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையிடம் புகார் அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் இந்த மோசடியில் ஈடுபட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து தாம் கொடுத்த 70 லட்சம் ரூபாய் பணத்தை திரும்ப பெற்றுத்தர வேண்டும் எனவும் மனுவில் ராமர் வலியுறுத்தியுள்ளார். சென்னை கோயம்பேட்டில் உள்ள பல கோடி ரூபாய் நிலத்தை ஆக்கிரமித்து கொண்டதாக கூறி SRM குழும தலைவர் பச்சைமுத்துவின் மூத்த மகன் ரவி பச்சைமுத்து மீது சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. சென்னை கோயம்பேடு பகுதியில் உள்ள 8 கிரவுண்ட் நிலத்தை அருகே உள்ள SRM டிராவல்ஸ் நிறுவனம் ஆக்கிரமித்து கொண்டதாகவும் அதன் உரிமையாளர் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு போலீசாருக்கு உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாதவராவ் என்பவர் இன்று மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த ஆக்கிரமிப்பு தொடர்பாக பலமுறை காவல் நிலையங்களிலும் காவல்துறை ஆணையரிடமும் புகார் மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் அந்த மனுவில் மாதவராவ் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ரவி பச்சைமுத்து மீதான தங்கள் புகார் மீது உரிய நடவடிக்கை எடுக்க போலீசாருக்கு உத்தரவிடுமாறும் மாதவராவ் கோரியுள்ளார். கோயம்பேடு பகுதியில் உள்ள SRM டிராவல்ஸ் நிறுவனம் அதையொட்டி இருந்த 5 பேருக்கு சொந்தமான 8 கிரவுண்ட் நிலத்தை ஆக்கிரமித்துள்ளதாக ஏற்கனவே தகவல் வெளியானது. இந்த நிலையில் நடவடிக்கை கோரி இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மரக்காணம் கலவரத்தில் நீதிமன்றத்தால் பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்ட குற்றவாளிகள் 32 பேரை கைது செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2013ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் மரக்காணத்தில் பாமக சார்பாக சித்திரை திருவிழா நடைபெற்றது. அப்போது மரக்காணம் அருகே பாமகவினர் வாகனம் வந்தபோது கட்டையன் தெரு காலனியில் ஏற்பட்ட மோதலில் 7 வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டன. இந்த சம்பவத்திற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கவும் உத்தரவிடக் கோரியும் வழக்கறிஞர் அசோக் குமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது காவல்துறை சார்பில் விசாரணை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அதில் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 34 பேரில் 2 பேர் அடுத்த விசாரணையின் போது ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் மீதமுள்ள 32 பேருக்கு ஜாமீனில் வெளிவர முடியாத பிடி வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் பிடி வாரண்ட் பிறப்பிக்கப்பட்ட 32 பேரை கைது செய்து விசாரணை அறிக்கையை திண்டிவனம் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய உத்தரவிட்டனர்.
தயாரிப்பாளர் சங்கத்தில் மாற்றம் வர வேண்டும் என தெரிவித்த நடிகர் விஷால் விரைவில் நடைபெறவுள்ள தயாரிப்பாளர் சங்க தேர்தலில் அதிக அளவில் இளைஞர்கள் களமிறங்க உள்ளதாக தெரிவித்தார். தனது பிறந்த நாளையொட்டி நடிகர் விஷால் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தபோது இவ்வாறு தெரிவித்தார். யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலில் வரப்போகிற எலெக்ஷனில் வந்து நிற்கிறதா முடிவு பண்ணியாச்சு. யங்ஸ்டர்ஸ்ன்னு நான் சொல்கிறது வந்து நடிகர்கள் who are also producers, directors who are also producers and regular producers. இது வந்து ரெகுலர் ப்ரொடியூசர்ஸ் என்றது நான் சொல்கிற ஒரு விஷயம். இட்ஸ் டூ ஏர்லி டு டாக் அபவுட் இட். பட் ப்ரொடியூசர் கவுன்சில் எலெக்ஷனில் மறுபடியும் நான் ஏன் வந்து நிற்கணும், இவங்க எல்லாரும் ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு கேட்குறது வந்து அந்த பதவிக்காக அல்ல. கேள்வி கேட்டு சலிச்சு போச்சு. இப்போ என் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. பட் நல்ல விஷயம், பெரியவங்களுக்கு என்றைக்குமே மரியாதை கொடுக்கணும். பட் அதே சமயத்தில் என் மேலே எதுக்கு நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு எனக்கு இன்னி வரைக்கும் தெரில, கடிதமும் வரல. ஸோ அட் த சேம் டைம் சினிமா துறை நல்லா இருக்கணுன்ற அடிப்படையில் கேட்குற கேள்விகள் பதில் வரலன்னா கண்டிப்பாக வந்து we have to bring about the change. தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் கோடிக்கணக்கில் நிதி முறைகேடு நடைபெறுவதாக கூறுவதில் உண்மையில்லை என அதன் தலைவரும் நடிகருமான நாசர் தெரிவித்துள்ளார். ஆனால் நடிகர் சங்கத்தில் நிதி முறைகேடு நடைபெற்றிருப்பதற்கு ஆதாரம் தம்மிடம் இருப்பதாக அதன் உறுப்பினர்களில் ஒருவரான வாராகி தொடர்ந்து புகார் தெரிவித்து வருகிறார். இது தொடர்பாக இரு தரப்பினரும் சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்து பின்னர் செய்தியாளர்களிடம் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். எங்களை பொறுத்தவரையில நாங்க பொறுப்பெடுத்துக்கிட்ட இந்த ஒரு வருஷத்துல வந்து ஒரு கால் நூற்றாண்டா செயல்படாத அளவுக்கு மிக சிறப்பா செயல்பட்டு இருக்கோம். இந்த சம்பந்தப்பட்ட நபர் சொல்ற மாதிரி யாருக்கும் வேலை கிடைக்கலன்னா இல்ல. இப்பதான் முதல்ல வந்து அங்கத்தினர்கள் அல்லாத ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அங்கத்தினர்களுக்கு மட்டுமே வேலை என்ற பட்சத்துல வந்து இப்ப நிறைய அங்கத்தினர்களுக்கு வேலை கிடைச்சிட்டு இருக்கு. அதே மாதிரி எல்லாமே ஏன்னா ஏற்கனவே இதுக்கு முன்னால இருந்த நிர்வாகத்து மேல நாங்க குற்றச்சாட்டு வைக்கும் போது அதே மாதிரி நம்ம மேல யாரும் குற்றச்சாட்டு வைக்க கூடாதுன்றதுக்காக ஒவ்வொரு டாக்குமெண்ட்ஸையும் நாங்க வந்து ஒரு 1000 தடவை பரிசீலிச்சு ஒவ்வொரு படியா தான் நாங்க வந்து ஒவ்வொரு நடவடிக்கை எடுக்கிறோம். அதனால இது வந்து எங்க மேல வைக்கிற தேவையில்லாத குற்றச்சாட்டுகள். எப்ப வேணாலும் யார் வேணாலும் வந்து ஆபீஸ்ல வந்து எந்த டாக்குமெண்ட்ஸ் வேணாலும் வாங்கலாம். அதை பத்தி எங்களுக்கு வந்து ஒரு பயமோ ஒரு இதுவோ கிடையாது, ஒளிவு மறைவோ கிடையாது. நிர்வாகத்தில் வந்து பார்க்கலாம், ஓப்பனாக இருக்குன்னு சொல்றாரு சார். எங்க சார் ஓப்பனாக இருக்குது? கதவை பூட்டி வச்சுக்கிறாங்க சார். எந்த நடிகர்களுக்குமே அனுமதி கிடையாது சார். முதல்ல மரியாதை இல்லை சார் நடிகர்களுக்கு. அங்கே போன ரவுடிசம் பண்ணுறதுக்காக சார் நடிகர் சங்கம் வச்சிருக்கிறோம். கேட்ட அடிக்க வருது, கொலை பண்ணுவேன்னு சொல்றது எந்த நடிகர் சார் அங்கே பாவம் போவான்? இதை தான் சார் முன்னேறதை பற்றி குறை சொல்லிட்டு வந்தோம். நீங்கள் வெளிப்படையாக இருப்பதான் சொன்னீங்க. யாரும் வெளிப்படையாக இல்லைங்க. ஊழல் பாருங்க, நான் வச்சிருக்கேன் ஆதாரம் வச்சிருக்கேன்னு சொன்னா அதுக்கு நிரூபிக்கிறதுக்கு உங்களுக்கு முன்னாடி நானும் வரேங்க. அவரையும் வர சொல்லுங்க, நிர்வாகத்துறை வர சொல்லுங்க, நாங்க நிரூபிக்கிறாங்க எல்லாத்தையும் உட்கார்ந்து. விவி மினரல்ஸ் நிறுவனம் தொடர்பாகவும் அதன் நிர்வாக இயக்குனர் பற்றியும் வைகுண்டராஜனின் சகோதரர் குமரேசன் தெரிவித்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய்யானவை என்று விவி மினரல்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் வைகுண்டராஜன் விளக்கம் அளித்துள்ளார். போட்டியினால் தயா தேவதாஸ் பயன்படுத்துகிறார். தயா தேவதாஸ்க்கும் எங்களுக்கும் 25 வருஷமாக பகை உண்டு. இந்த இருக்குது. இது 88ல் தயா தேவதாஸ் கொரியாவுக்கு எங்கள் கஸ்டமரை விசிட் பண்ணுறதுக்கு போன தகவலை அங்கே உள்ள எங்கள் கஸ்டமர் தெரியப்படுத்துகிறாரு. இதில் 3வது பேராவை பார்த்தீங்கன்னா தயா தேவதாஸ் இஸ் விசிட்டிங் டு சியோல் வித் தனுஷ்கோடி ஆதித்தன் எம்பி டு மேக் ஆர்டர்னு இருக்கும். கடைசி பேராவை பார்த்தீங்கன்னா ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் they are saying they have strong political power in India and can make all makers in and can control all makers in India ன்னு இருக்கும். பொலிட்டிக்கல் பவரை வச்சு நான் யாரை வேணாலும் கண்ட்ரோல் பண்ணிடுவேன். நீ பிறகு இல்லீகல் மைனிங்கிறத அவர் இப்போ சொல்கிறது இல்லை. 89ல் அவர் எழுதின லெட்டர், தயா தேவதாஸ் எழுதின லெட்டர், விவி மினரல் இல்லீகல் மைன் பண்ணுறாங்க கொரியாவுக்கு. ஆக இதனுடைய நோக்கம் வந்து எங்களுடைய பிஸ்னஸை தொலைக்கணுங்கிற அந்த போட்டித்தானே தவிர வேற ஒன்றும் கிடையாது. அதற்கு நேற்று எங்கள் சகோதரனை கொண்டு பயன்படுத்திக்கிட்டாரு. மாநிலங்களவை உறுப்பினர் சசிகலா புஷ்பாவிற்கு பின்புலமாக இருப்பதாக தம் மீது கூறப்படும் குற்றச்சாட்டையும் வைகுண்டராஜன் முழுமையாக மறுத்துள்ளார். அரசை தம் மீது கோபப்படுத்துவதற்கு திட்டமிட்டு செய்யப்படும் சதி செயல் என்றும் அவ்வாறு உண்மையில் எதுவும் இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். புஷ்பாவுக்கு நான் தான் பேக் பண்ணுறேன், அவளுக்கு நான் பணம் கொடுத்து உதவி பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒரு 20-30 எம்எல்ஏக்களை நான் கையில் வச்சுருக்கேன் இன்னும் ஒரு குற்றச்சாட்டு சொன்னாங்க. என்கிட்ட சில பேப்பர் இருக்குது, இன்னும் ஒரு 1 மணி நேரம் கழிச்சுன்னா அந்த பேப்பரை நான் காட்டுறேன்.
டிஎம்கே கவர்மெண்ட் ஆட்சியில் இருக்கும்போது இவங்கெல்லாம் என்ன எழுதுவாங்கன்னா, இவங்க அதிமுகவில் சசிகலாவுக்கு ரொம்ப வேண்டிய ஆள், ஜெயலலிதாவுடைய பினாமின்னு எழுதுவாங்க. அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது இவங்க திமுக மந்திரி கேபி கந்தசாமிக்கு ரிலேஷன் எழுதுவார். ஒரே கம்ப்ளைண்ட், ஒரே ஆளையே 2 விதமாக எழுதுவாங்க. நான் வச்சுருக்கேன். இவங்கெல்லாம் எப்படின்னா, இது நம்ம ஆள் படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, ஏய் இப்போ பிராமண மாதிரி வேஷம் போட்டு போகணும், மழை நேரம் நீ டீ விற்கணும், வெயில் நேரம் சுண்டல் விற்கணும், இனி அப்படி நேரத்துக்கு நேரம் வேஷம் போடுவாங்க. அப்படி வேஷம் போடுற ஆள் இவர். இவங்க அதை சொல்கிறாங்க இப்படின்ட்டு. இப்போ சசிகலா புஷ்பாவை சொன்னால் தான் சிஎம் கோவப்படுவாங்க, ஒரு நடவடிக்கைக்கு வரும். அதற்காக இவங்க இதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன தேவை அது அவங்கள்ட்ட உள்கட்சி சமாச்சாரம், அவங்க செய்கிறது சொல்கிறது. நான் ஒன்றும் யாரையும் பேக் பண்ணவும் இல்லை, நான் ஒன்றும் அப்படி செய்யவும் இல்லை. இவங்க அதை நினச்சி சொல்லிக்கிட்டும் செய்துக்கிட்டும் இருக்காங்க. இப்படின்னா ஒரு கோபம் வந்துடாதா, ஒரு நடவடிக்கை வந்துடாதாங்கிறதற்காக அவங்க சொல்கிறாங்க. எனக்கு யாருக்கும் பணம் கொடுக்க வேண்டிய தேவையும் இல்லை, ஃபைனான்ஸ் பண்ண வேண்டிய தேவையும் இல்லை, ஒருத்தரை பேக் பண்ண வேண்டிய தேவையும் இல்லை. நான் கடவுளை நம்பிக்கிட்டு இருக்கிற ஆள், கடவுளையும் சட்டத்தையும் மட்டும் நான் நம்பிக்கிட்டு இருக்கிற ஆள். முறையான அனுமதியை பெற்று சட்ட ரீதியாக தம்முடைய நிறுவனம் தொழில் செய்து வருவதாக வைகுண்டராஜன் தெரிவித்துள்ளார். மேலும் அரசையும் நீதித்துறையையும் தங்களுக்கு எதிராக திருப்புவதற்காக போட்டி நிறுவனத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டதுதான் குமரேசனின் பேட்டி என்றும் வைகுண்டராஜன் விளக்கம் அளித்துள்ளார். விவரங்களை அறிந்து கொள்ளலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. 8 மணி செய்திகளுக்கு மீண்டும் வரவேற்கிறோம். சேலம் எக்ஸ்பிரஸ் ரயிலில் நடந்த கொள்ளை வழக்கில் பணம் வைக்கப்பட்டிருந்த 4 மரப்பெட்டிகளை சிபிசிஐடி போலீசார் நீதிமன்றத்தில் ஒப்படைத்தனர். கடந்த 8ஆம் தேதி சேலம் எக்ஸ்பிரஸ் விரைவு ரயில் மூலம் வங்கிகளில் சேகரிக்கப்பட்ட 342.75 கோடி ரூபாய் கிழிந்த நோட்டுகள் சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. மறுநாள் காலை சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் வந்து பார்த்தபோது ரயில் பெட்டியின் மேற்கூரை துளையிடப்பட்டு 5.25 கோடி ரூபாய் கொள்ளை போயிருப்பது தெரியவந்தது. இந்த சம்பவம் நடந்து 20 நாட்கள் ஆகியும் சரியான துப்பு கிடைக்காமல் சிபிசிஐடி போலீசார் திணறி வருகின்றனர். இந்த நிலையில் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட 4 மரப்பெட்டிகளை சென்னை டிஜிபி அலுவலக வளாகத்தில் உள்ள தடய அறிவியல் ஆய்வகத்திற்கு போலீசார் அனுப்பி வைத்தனர். பின்னர் தடய அறிவியல் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு 4 மரப்பெட்டிகளும் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டது. இதனையடுத்து நீதிபதியின் அனுமதி பெற்று அந்த மரப்பெட்டிகளை சிபிசிஐடி போலீசார் வழக்கு விசாரணைக்காக மீண்டும் எடுத்து சென்றனர். தமிழகம் முழுவதும் பருவமழை காலத்தில் காய்ச்சல்கள் பரவாமல் தடுக்க சுகாதாரத்துறை பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மாநில சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டத்தில் இருந்து காய்ச்சல் காரணமாக அனுமதிக்கப்பட்டுள்ள குழந்தைகளின் நிலவரம் குறித்து சென்னை எழும்பூரில் உள்ள அரசு குழந்தைகள் நல மருத்துவமனையில் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் மற்றும் மாநில சுகாதாரத்துறை செயலாளர் ஜே ராதாகிருஷ்ணன் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் விஜயபாஸ்கர் பல்வேறு காய்ச்சல் காரணமாக அனுமதிக்கப்பட்ட 63 குழந்தைகளில் 49 பேர் குணமடைந்து வீடு திரும்பி உள்ளதாகவும் திருவள்ளூர் மாவட்டத்தில் மருத்துவ குழுவினர் தொடர் கண்காணிப்பில் உள்ளதாகவும் தெரிவித்தார். இப்போ எழும்பூர் அரசு மருத்துவமனையில் கூட இது வரைக்கும் 63 பேர் அனுமதிக்கப்பட்டிருந்தாருங்க. அதில் 49 பேர் நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணிக்கிறோம். அந்த 49 பேர் நலமுடன் டிஸ்சார்ஜ் ஆகிருக்கிறாங்க. இங்கே அதனால் உங்களிடம் பகிர்ந்து கொள்வது அனைத்து காய்ச்சலும் டெங்கு காய்ச்சல் அல்ல. 23 வகையான வைரஸ் காய்ச்சலை கண்டுபிடிப்பதற்கு தேவையான அத்துணை வசதிகளும் அரசு மருத்துவமனையில் இருக்கின்றன. முறையான முழுமையான சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம். இதனைத் தொடர்ந்து பேசிய சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் பருவமழை காலத்தில் நோய் தொற்று ஏற்படாமல் தடுக்க அனைத்து மாவட்டங்களிலும் அந்தந்த ஆட்சியாளர்கள் தலைமையில் ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மேலும் மருத்துவரின் அறிவுரை இல்லாமல் பொதுமக்களுக்கு மருந்துகள் விற்பனை செய்த 6 மருந்தகங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். போய் மருத்துவர் இல்லாதவர்கிட்ட போய் மருந்து சாப்பிடும் பழக்கம் கண்டுபிடிக்கப்பட்டு 6 பேர் திருவள்ளூர் மாவட்டத்தில் போலி மருத்துவர்களாக கண்டறியப்பட்டு அவங்கள நாங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு தவறுகள் நாங்கள் அந்த ஃபீல்டில் பார்க்கும்போது இந்த ஃபார்மசியில் போய் ஓவர் த கவுண்டர் எனக்கு உடம்பு வலி, அதுவும் மிகவும் தவறான பழக்கம். ஏனென்றால் இந்த மாதிரி சில நோய்களில் உடம்பு வலிக்கான மருந்து அதுவே நமக்கு ரிஸ்க் ஆகும். ஸ்டீராய்டு மருந்து ரிஸ்க்கு, ஐபுப்ரோபன் சாப்பிடக்கூடாது, ஆஸ்பிரின் சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடு இல்லைனால அதில் ஒரு 6 பேர் மேலே நடவடிக்கை எடுத்திருக்கோங்க.
உதகையில் செப்டம்பரில் தொடங்க உள்ள 2வது சீசனை முன்னிட்டு தாவரவியல் பூங்காவை தயார்படுத்தும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. சுற்றுலா நகரமான உதகையில் ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதம் தொடக்கம் முதல் நவம்பர் மாதம் இறுதி வரை சுற்றுலாவிற்கு ஏற்ற வகையில் 2வது சீசன் காணப்படுகிறது. இந்த சீசனில் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனையொட்டி தாவரவியல் பூங்காவில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. அங்கு வைக்கப்பட்டுள்ள மலர் தொட்டிகளில் பிகோனியா மேரிகோல்டு, பால்சம் டேலியா உள்ளிட்ட மலர் பூக்கத் தொடங்கியுள்ளன. அழகிய வண்ணங்களில் பூத்து குலுங்கும் இந்த மலர்கள் சுற்றுலா பயணிகளை பெரிதும் கவர்ந்துள்ளது. புதுச்சேரியில் பொதுப்பணித்துறையில் இருந்து பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும் என கோரி கருப்பு கொடி ஏந்தி ஊர்வலமாக சென்றனர். புதுச்சேரியில் கடந்த சட்டமன்ற தேர்தல் சமயத்தில் தேர்தல் விதிமுறை மீறலில் ஈடுபட்டதாக பொதுப்பணித்துறையை சேர்ந்த 2500க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். இந்த நிலையில் தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும் என கோரி பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் பலகட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி சுதேசி மில் பகுதியில் இருந்து சட்டமன்றம் நோக்கி ஏராளமானோர் கருப்பு கொடி ஏந்தி ஊர்வலமாக சென்றனர். சட்டமன்றத்தை முற்றுகையிட முயன்ற போராட்டக்காரர்களை காவல்துறையினர் கைது செய்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. எட்டு மணி செய்திகளின் இந்த பகுதி நிறைவு பெற்றது. அடுத்த பகுதியை மகேஷ் தொடர்வார். தமிழ் 8 மணி செய்தியின் இந்த பகுதிக்கு உங்களை வரவேற்பது மகேஷ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். NLC ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்வது தொடர்பான முத்தரப்பு பேச்சு தோல்வி. போராட்டத்தை தீவிரப்படுத்தப் போவதாக ஜீவா தொழிற்சங்கத்தினர் அறிவிப்பு. புதுச்சேரியில் வியாபாரத்தை பெருக்க விரைவில் வரி குறைப்பு. நிதிநிலை அறிக்கையில் முதலமைச்சர் நாராயணசாமி அறிவிப்பு. முல்லை பெரியாறு அணை விவகாரத்தை திசை திருப்பவே சிறுவாணி விவகாரத்தில் கேரளா அத்துமீறல். நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றச்சாட்டு. மகளிர் மேம்பாட்டிற்கான நல்லெண்ண தூதராக ஐஸ்வர்யா தனுஷை நியமித்தது ஐநா. மகிழ்ச்சி அளிப்பதாக நியூஸ் 7 தமிழுக்கு சிறப்பு பேட்டி. அதுதான் முதல்ல சொல்லிக்க விரும்புகிறேன். அண்ட் ஐ தேங்க் யூ அண்ட் விமன் என்ன வந்து. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் 2 வழித்தடங்களில் மோனோ ரயில் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று போக்குவரத்து துறை கொள்கை விளக்க குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை போரூரிலிருந்து வடபழனி வரையும் வேளச்சேரி வண்டலூர் இடையேயும் மோனோ ரயில் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக தமிழக அரசின் போக்குவரத்து துறை கொள்கை விளக்க குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி சென்னை போரூரிலிருந்து வடபழனி வரை 20.68 கிலோமீட்டர் தொலைவிற்கு 3267 கோடி மதிப்பீட்டிலும், வேளச்சேரி வண்டலூர் இடையேயான மோனோ ரயில் திட்டம் 3135 கோடியே 63 லட்சம் செலவில் மேற்கொள்ளப்பட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. கர்நாடகத்திடமிருந்து காவிரியில் உரிய நீர் பெறுவது தொடர்பாக தமிழக அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டாதது ஏன் என திமுக தலைவர் கருணாநிதி கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காவிரியில் தண்ணீர் பெறுவது தொடர்பாக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்ததும் கர்நாடக அரசு உடனடியாக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். அனைத்துக் கட்சி கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவினையே உச்சநீதிமன்றத்தில் பதில் மனுவாக தாக்கல் செய்வோம் என்றும் கர்நாடக முதலமைச்சர் அறிவித்திருப்பதாகவும் கருணாநிதி தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். ஆனால் தமிழக மக்களின் எந்த பிரச்சினைக்காகவாவது ஆளுங்கட்சி அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டியுள்ளதா எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பினால் அது குறித்து ஆளும் கட்சி கண்டுகொள்வதில்லை என்றும் திமுக தலைவர் கருணாநிதி தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். NLC ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்வது தொடர்பாக புதுச்சேரியில் நடைபெற்ற முத்தரப்பு பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது. இதனால் போராட்டத்தை தீவிரப்படுத்தப் போவதாக ஜீவா தொழிற்சங்கத்தினர் அறிவித்துள்ளனர். நெய்வேலி NLC ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்வது தொடர்பாக NLC நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காததை அடுத்து ஆகஸ்ட் 13ஆம் தேதி ஜீவா ஒப்பந்த தொழிலாளர் சங்கம் வேலைநிறுத்த நோட்டீஸ் வழங்கியது. வேலைநிறுத்தத்தை தடுக்கும் புதுச்சேரியில் உள்ள மத்திய தொழிலாளர் ஆணையர் அலுவலகத்தில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை இன்று நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையின் போது நிறுவனத்திற்கு ஆதரவான தொழிலாளர்களை அழைத்து பேசுவதாக கூறி ஜீவா ஒப்பந்த தொழிலாளர் சங்கத்தின் சிறப்பு செயலாளர் சேகர் தலைமையிலான குழுவினர் பேச்சுவார்த்தையில் பங்கேற்காமல் வெளியேறினர்.
தொடர்ந்து நடைபெற்ற முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் வெங்கடேசன் தலைமையிலான மற்றொரு குழுவினர் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வெங்கடேசன் நிர்வாகத்தின் அலட்சிய போக்கை கண்டித்து அடுத்த மாதம் 2ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக தெரிவித்தார். இன்றைக்கு புதுச்சேரி உதவி தொழிலாளர் ஆணையர் அலுவலகத்தில் NLC நிர்வாகத்திற்கும் AITC ஜீவா ஒப்பந்த தொழிலாளர் சங்கத்திற்கும் பேச்சுவார்த்தை நடைபெற்று இருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தையில் எங்களுடைய கோரிக்கை குறித்து NLC நிர்வாகம் பதில் சொல்வதற்கு கால அவகாசம் கேட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே வரக்கூடிய செப்டம்பர் 2ஆம் தேதி காலை 6 மணி முதல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவோம் என வேலை நிறுத்த எச்சரிக்கை நோட்டீஸ் கொடுத்திருந்தும் NLC நிர்வாகம் மேலும் கால அவகாசம் கேட்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. முல்லைப்பெரியாறு அணை விவகாரத்தை திசை திருப்பும் நோக்கில் சிறுவாணி அணை விவகாரத்தை கேரள அரசு கையில் எடுத்துள்ளதாக நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார். இப்போ இந்த முல்லை பெரியாற்று அணையை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம் இல்லையா, அதை மொத்தமாக விட்டு இப்போ சிறுவாணி பக்கம் திருப்பி விடுற மாதிரி தான். இது ஒரு பிரச்சனையை திசை திருப்புற மாதிரியான முயற்சியை கேரள அரசு செய்யுது. இதுக்கு மத்திய அரசு அனுமதி கொடுக்கக்கூடாது. ஏன்னா ஒரு இறையாண்மையை கட்டி காப்பாற்றணும், தேசிய ஒருமைப்பாடை கட்டி காப்பாற்றணும்னு சொல்கிற கட்சிகள் ஆட்சிகள் வரும்போது இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா மத்திய அமைச்சர் காவிரியில் தமிழர்களுக்கு தண்ணியை கொடுக்கக்கூடாதுன்னு நான் அறிவுறுத்திருக்கேங்கிறாரு. அப்போ அவர் ஒரு கர்நாடக அமைச்சராக, அப்போ மாநிலத்துக்கான அமைச்சராக, ஒட்டுமொத்த இந்திய தேசத்துக்கான அமைச்சராங்கிற கேள்வி நமக்கு எழுது. இப்போ நமக்கும் சேர்த்தானே ஒரு அமைச்சர். அப்போ அப்படி பொறுப்பற்ற ஒரு பதிலை சொல்வது எப்படி இப்போ ஏற்கிறதுன்னு பாருங்கள். முதல்வர் ஜெயலலிதா அவதூறு வழக்கு தொடருவதாக இருந்தால் தன் சொந்த பணத்தில் தொடர வேண்டும் என பத்ரி சேஷாத்ரி கூறியது குறித்து நியூஸ் 7 தமிழ் இணையதளத்தில் நேயர்களிடம் கருத்து கேட்டிருந்தோம். அதற்கு நியாயமான கருத்து என 89.63% பேர் கருத்து கூறியுள்ளனர். தேவையில்லாதது என 6.1% பேரும், தவறான கருத்து என 4.27% பேரும் கருத்து தெரிவித்துள்ளனர். இதே கேள்வியை ட்விட்டர் சமூக வலைதளத்தில் கேட்டிருந்தோம். அதற்கு நியாயமான கருத்து என 87% பேர் கருத்து கூறியுள்ளனர். தேவையில்லாதது என 0.8% பேரும், தவறான கருத்து என 5% பேரும் கருத்து தெரிவித்துள்ளனர். உளுந்தூர்பேட்டை அருகே அரசு சார்பில் வழங்கப்படாத ஈமச்சடங்கு நிதியை கேட்டு பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்ட அஜித்குமாரின் தாயாரிடம் அரசு சார்பில் உரிய தொகை வழங்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே மாக்குன்னத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த அஜித்குமார் என்ற சிறுவன் தனது தந்தையின் இறப்பிற்கு ஈமச்சடங்கு நிதி கேட்டு அரசிற்கு விண்ணப்பம் செய்தார். அந்த விண்ணப்பத்தை ஏற்று நடவடிக்கை எடுக்க கிராம நிர்வாக அலுவலர் சுப்பிரமணியன் லஞ்சம் கேட்டதாகவும் தன்னை அலைக்கழித்ததாகவும் அஜித்குமார் குற்றம் சாட்டினார். இதனிடையே கிராம நிர்வாக அலுவலருக்கு லஞ்சம் கொடுக்க அஜித்குமார் பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர் அலுவலக தனி தாசில்தார் செந்தில் அஜித்குமாரின் தாயார் பெயரில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் ஈமச்சடங்கு நிதி 12,500 ரூபாயை செலுத்தினார். புதுச்சேரியின் மொத்த நிலுவைக் கடன் தொகை 6,651 கோடியாக உள்ளதென முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டசபையில் தனது முதல் பட்ஜெட்டை முதலமைச்சர் நாராயணசாமி இன்று தாக்கல் செய்தார். அப்போது சம்பளம், ஓய்வூதியங்கள் மற்றும் கடன் சேவை போன்ற செலவினங்கள் ஆண்டுதோறும் உயர்ந்து வருவதாக கூறினார். மாநிலத்தில் மொத்த நிலுவைக் கடன் தொகை 6,651 கோடியாக உள்ளதாகவும் அவர் கூறினார். நிதி ஆதாரங்களை திரட்டிய பின்பு ஊதிய குழு பரிந்துரைகளை செயல்படுத்தவும் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றப்படும் என்றும் நாராயணசாமி தெரிவித்தார். அரசு அனைத்து வகையிலும் முழுமையான வளர்ச்சியை கொண்டு வருவதற்கும் நிதி ஆதாரங்களை திரட்டிய பின்பு 7வது சம்பள குழு பரிந்துரைகளை செயல்படுத்த உள்ளடங்கலான புதுச்சேரி மக்களுக்கு அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான அனைத்து முயற்சிகளை மேற்கொள்ளும் என மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். முன்னதாக புதிய அறிவிப்புகளை வெளியிட்ட நாராயணசாமி இறால் வளர்ப்பு திட்டத்திற்கு முன்னுரிமை அளித்து ஏக்கருக்கு 10,000 வீதம் 3 ஏக்கரில் இறால் வளர்க்க 30,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். மீன்பிடி தடை காலத்தில் 21,601 குடும்பங்களுக்கு மீன்பிடி தடைக்கால இடர் உதவியாக 9,37 லட்சம் ரூபாய் தரப்படும் என்றும் முதலமைச்சர் நாராயணசாமி கூறினார். நீட் தேர்வில் கூடுதல் மதிப்பெண்கள் பெற நடப்பாண்டு முதல் உயிரியல் பாடத்தில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு புதுச்சேரி, காரைக்காலில் தனித்தனியே பயிற்சி வகுப்பு நடத்த திட்டமிட்டுள்ளதாக கூறினார். கடந்த 18 ஆண்டுகளாக நடைபெறாமல் இருந்து சென்னை பத்திரிகையாளர் மன்ற தேர்தலை வரும் 3 மாதங்களில் நடத்தி முடிக்க வேண்டுமென சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை பத்திரிகையாளர்கள் மன்ற தேர்தல் கடந்த 18 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்றது. இந்நிலையில் மூத்த பத்திரிகையாளர்கள் மோகன், VM சுப்பையா, செல்வராஜ் உள்ளிட்டோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடர்ந்தனர்.
அதில் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் நடத்தி புதிய நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்க வேண்டுமென பத்திரிகையாளர் சங்க விதியில் உள்ளதாகவும், ஆனால் தேர்தலை நடத்தாமல் நிர்வாகிகள் முறைகேடுகளில் ஈடுபடுவதாகவும் குறிப்பிட்டிருந்தனர். உடனடியாக தேர்தலை நடத்த உத்தரவிட வேண்டும் என்றும் கோரியிருந்தனர். இந்த வழக்கின் மீதான தீர்ப்பு இன்று வழங்கப்பட்டது. அதன்படி பத்திரிகையாளர் மன்ற தேர்தலை நடத்த ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துருவை நியமிப்பதாகவும், மன்ற நிர்வாக முடிவுகள் அனைத்தையும் சந்துருவே எடுப்பார் என்றும் நீதிபதி தெரிவித்தார். மேலும் அடுத்த 3 மாதங்களில் பத்திரிகையாளர் மன்ற தேர்தலை நடத்தி முடிக்க வேண்டுமெனவும் அந்த உத்தரவில் நீதிபதி குறிப்பிட்டுள்ளார். இந்த ஏற்கனவே அதை மேனேஜ் பண்ணி இருக்கக்கூடிய ஆஃபீஸ் பேரரசுக்கு வந்து எந்த விதமான அதிகாரமும் கிடையாது. அதனால் எலெக்ஷன் நடத்துவதற்கு ஓய்வு பெற்ற நீதியரசர் கே. சந்துரு அவர்களை நியமித்து உயர்நீதிமன்றத்தில் உத்தரவு பிறப்பித்திருக்காங்க. 3 மாத காலத்திற்குள் அந்த எலெக்ஷன் நடத்தணும். 7/3/2011 பிறகு யாரெல்லாம் புதிதாக மெம்பராக வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்களோ அல்லது அவருடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்குதோ அது அனைத்தையும் நீதியரசர் கே. சந்துரு அவர்கள் வந்து மறுபரிசீலனை செய்வார். அதை ஏற்றுக்கொள்வதோ அதை ரிஜெக்ட் பண்ணுவதோ அதற்கு முழு அதிகாரம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கு. தமிழகத்தின் நதிநீர் உரிமைகள் தொடர்ந்து பறிபோவதை தடுக்க என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்விக்கு பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். எந்த விதமான சுமூகமாக இல்லாமல் எதற்கெடுத்தாலும் அவர்களோட ஒரு மோதுவதையே ஒரு வழக்கமாக கொண்டிருப்பதால் இந்த நதிநீர் பிரச்சனை என்பது சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் உச்சகட்டத்திற்கு போய் இது தமிழ்நாடு பாதிப்பு அடைகிறது. இதுதான் முதலில் அவர்களோட சுமூகமான உறவு இருக்க வேண்டும் மாநிலங்களிடையே. அப்படி இருக்கும்போது நம்ம ஆட்சியாளர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக கன்சன்ட்ரேஷன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த பணத்து மேலேயே தான் இருக்கிறாங்களே ஒழிஞ்சு மக்களோட நலனை பற்றி இன்னும் ஒரு ஆட்சியாளர்கள் கூட சிந்தித்ததா தெரியலை. ஃபஸ்ட்டு அண்டை மாநிலத்தோட நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் சுமூக உறவு மேற்கொள்ளணும். இங்கேருந்து கரண்ட்டும் வாங்கிக்கிறாங்க, மற்ற மாநிலத்தை கரண்ட்டு உணவுப் பொருள் எல்லாம் போகுது, ஆனால் தண்ணி மட்டும் தரமாட்டிக்கிறாங்க. அதனால் அனைத்து கட்சி கூட்டங்க போட்டு அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும். நம்ம மக்களும் அரசியல் கட்சிகளும் சேர்ந்து போராடினா கண்டிப்பாக உறுதியாக நம்மளோட தமிழ்நாட்டுக்கு தண்ணியை கொண்டு வர முடியும். அதுக்குண்டான தீர்வுகள் என்னென்னா சட்டத்திட்டங்கள் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டு, அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கேஸ் போட்டிருக்கு, கர்நாடகா கவர்மெண்ட் கேஸ் போட்டுக்கின்றது ஒரு பிரச்சனை கிடையாது. அது வந்து காலங்காலமாக நடக்கிறது. இதுக்கு வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து தலையிட்டு இதுக்கு ஒரு தீர்வு காணணும். அப்போ தான் நிரந்தரமான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இல்லை நாங்கள் வந்து அப்பீல் பண்ணியிருக்கோம், நீங்கள் அப்பீல் பண்ணியிருக்கோம் அப்படின்றதால இதே கிடையாது. இதனால் பாதிக்கப்பட போகிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு மட்டும்தான். செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. எட்டு மணி செய்திகள் மீண்டும் தொடர்கின்றன. தென்னிந்திய அளவிலான மகளிர் மேம்பாட்டிற்கான நல்லெண்ண தூதராக ஐஸ்வர்யா தனுஷ் நியமிக்கப்பட்டுள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் அழகர் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். இந்தியாவிற்கான மகளிர் மேம்பாடு மற்றும் ஆண் பெண் சமத்துவம் ஆகிய துறைகளுக்கான நல்லெண்ண தூதுவராக நியமிக்கப்பட்டுள்ள இயக்குனர் ஆன ஐஸ்வர்யா தனுஷ் ரஜினிகாந்த் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் மேம். இந்த ஒரு பதவி கொடுத்தது, இந்த ஒரு கௌரவம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையும் உணர்வையும் கொடுத்துருக்கு? பெரிய பொறுப்பு, அதுதான் முதல்ல சொல்லிக்க விரும்புகிறேன். அண்ட் ஐ தேங்க் யூ அண்ட் விமன் என்னை வந்து செலக்ட் பண்ணதுக்கு. அண்ட் ஐ திங்க் இண்டஸ்ட்ரி என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருந்துக்கிட்டு நம்மளால் எவ்வளோ தூரம் நம்ம வாய்ஸை வந்து மற்றவங்களுக்கு சொல்ல முடியுன்றது வந்து ஐம் கோனா ஒர்க் ஆன் இட். அண்ட் கண்டிப்பாக வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஜெண்டர் ஈக்குவாலிட்டிக்கு வந்து டெஃபினெட்லி ஐ வில் ஸ்ட்ரைவ் அண்ட் ஒர்க். சமூக நலன் சார்ந்த விஷயங்களை திரைத்துறை சார்ந்தவங்க ஈடுபடும் போது மக்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மதிப்பு மரியாதைங்கிறது ஏற்படுது. ஸோ இதன் மூலியமாக உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த கௌரவம் மூலியமாக எந்த அளவிற்கான ஒரு வழிமுறைகளை நீங்கள் கையாளலாம் நினைக்கிறீங்க? ஐ திங்க் வந்து என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரின்றது வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான இண்டஸ்ட்ரி, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு இண்டஸ்ட்ரி. எல்லாரோட வீட்டுக்கும் போய் எங்களால் சேர முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதை எவ்வளோ தூரம் வந்து அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்க முடியுமோ நம்ம பண்ணணும். அவேர்னஸ்ன்றது வந்து ஒரு வீட்லேயும் ஸ்டார்ட் ஆகணும். I'm a mother of 2 sons. So இப்போ ஜெண்டர் ஈக்குவாலிட்டின்றப்போ I have to start my work from there. ஏன்னா நாளைக்கு they are going to be citizens of our country. ஸோ அந்த மாதிரி ஒரு உமனும் வந்து அவங்கவுங்க வீட்டில் அதை யோசிக்கணும், ஒரு மேனும் அவங்கவுங்க வீட்டில் அதை யோசிச்சு வீட்டில் முதல்ல ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு. அண்ட் ஒருத்தரும் ஸ்டார்ட் பண்ணால் கண்டிப்பாக வந்து if we work together as a team and as a country, கண்டிப்பாக we will reach heights. இந்த ஒரு கௌரவத்திற்காக உங்களுடைய குடும்ப சைடில் இருந்து அண்ட் கணவர் தனுஷ் ஆகட்டும், அப்பா ரஜினி ஆகட்டும், இவங்ககிட்ட இருந்து சப்போர்ட் எப்படி இருக்குங்க? கண்டிப்பாக நான் இன்றைக்கி வந்து இங்கே நின்று
ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பற்றி பேசுகிறேன்னாலே அவங்க சப்போர்ட் இல்லாமல் எனக்கு முடியாது. அண்ட் எவ்ரி மேன் எந்த வீட்டில் எந்த துறையில் இருந்தாலும் வீட்டில் வந்து ஆணோட சப்போர்ட் இல்லைன்னா வந்து விமனுக்கு ரொம்ப கஷ்டம் வந்து வேலை செஞ்சு எது பண்ணுறதா இருந்தாலுமே எந்த ஃபீல்டாக வேணால் எடுத்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து தே ஆர் எக்ஸ்ட்ரீம்லி ப்ரவுட் அண்ட் தே சப்போர்ட் திஸ். அண்ட் அவங்க சப்போர்ட் வந்து எனக்கு ஒரு பெரிய தைரியம் டு கோ ஹெட் அண்ட் வாய்ஸ் வாட் வி வாண்ட் டு ஃபீல் அண்ட் ஸ்ப்ரெட் அவேர்னஸ். நீங்கள் எழுதிட்டு இருக்கிற புக் ஆப்பிள் ஆன் த பாக்ஸ், ஸ்டாண்டிங் ஆன் த ஆப்பிள் பாக்ஸ், ஸோ அது எந்த அளவுக்கு போயிட்டுருக்கு, எப்போ ரிலீஸ் எதிர்பார்க்கலாம்? ஹோப்ஃபுல்லி லுக்கிங் அட் டிசம்பர் அண்ட் நல்லா வந்துட்டுருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்டிங் ரீடாக இருக்கும்ன்றது நம்புகிறேன். மரபணு மாற்றம் செய்யப்பட்ட கடுகு சாகுபடிக்கு சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகம் அனுமதி அளித்துள்ளது. டெல்லி பல்கலைக்கழகம் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட கடுகு விதையை உற்பத்தி செய்து அதற்கு டாரா மஸ்டர்ட் ஹைபிரிட் 11 என பெயர் சூட்டியுள்ளது. இந்த கடுகை வர்த்தக ரீதியாக சாகுபடி செய்ய மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள மரபணு மாற்று பயிர்களுக்கான அனுமதி அளிக்கும் குழு அனுமதி அளித்துள்ளது. மரபணு மாற்றம் செய்யப்படாத உயர்ரக விதைகள் ஏற்கனவே சந்தையில் கிடைக்கும் பொழுது இந்தியாவில் அதனை கொண்டு வருவதற்கான அவசியம் என்ன என விவசாயிகள் கேள்வி எழுப்புகின்றனர். நாட்டின் சமையல் எண்ணெய் தேவை உள்நாட்டு உற்பத்தியை விட அதிகமாக இருப்பதால் எண்ணெய் உற்பத்தியை அதிகரிக்க மரபணு மாற்ற தொழில்நுட்பங்கள் தேவைப்படுவதாக பதிலளிக்கின்றனர் விஞ்ஞானிகள். ஏற்கனவே உற்பத்தி அதிகரிப்பிற்காக மரபணு மாற்றப்பட்ட பருத்தி ரகம் இந்தியாவில் அனுமதிக்கப்பட்டு பெரும் இழப்பை சந்தித்த விவசாயிகளில் ஆயிரக்கணக்கானோர் தற்கொலை செய்து கொண்டதை சுட்டிக்காட்டும் விவசாயிகள் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட கடுகை அனுமதித்தால் பருத்தி விவசாயிகளுக்கு ஏற்பட்ட நிலைமையே தங்களுக்கும் ஏற்படும் என வேதனை தெரிவிக்கின்றனர். அது மட்டுமின்றி மரபணு மாற்றம் செய்யப்பட்ட உணவுப் பொருட்கள் பாதுகாப்பானதா என்பதற்கான ஆய்வுகள் இதுவரை நடத்தப்படவில்லை என்றும் விதையை விற்கும் மான்சான்டோ நிறுவனமே ஆய்வை மேற்கொண்டு வருவதாகவும் விவசாயிகள் அச்சம் தெரிவிக்கின்றனர். எனவே மரபணு மாற்ற கடுகு சாகுபடி குறித்து கருத்து கேட்பு நடத்தப்பட வேண்டும் என்றும் இந்த விவகாரத்தில் அரசு வெளிப்படைத்தன்மையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் விவசாயிகள் வலியுறுத்துகின்றனர். விளையாட்டுத் துறையில் சாதனை புரிந்தவர்களுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி வழங்கினார். டெல்லி ராஷ்டிரபதி பவனில் நடைபெற்ற இந்த விழாவில் PV சிந்து, சாக்ஷி மாலிக் உள்ளிட்டோர் விருதுகளை பெற்றனர். அவர்களில் சிலர் நியூஸ் 7 தமிழுக்கு அளித்த பிரத்யேக பேட்டியை இப்போது பார்க்கலாம். இத்துடன் 8 மணி செய்திகள் நிறைவடைந்தன. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழ். मेरी फैमिली से बहुत सपोर्ट रही और इंडियन वालों ने भी बहुत प्यार दिया है, बहुत सम्मान दिया है. So what is your future now? बस अभी कुछ दिन बिजी प्रोग्राम है, फिर वही आगे से ट्रेनिंग स्टार्ट है. I'm really very happy. It is a really very big day for me, and definitely in the coming months I have so many other tournaments like Super Series and everything. So definitely I wish I would come up and give my best. இப்போ மெயினா பார்த்தாச்சுன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் பண்ணது ஸ்டேட் பண்ணிச்சுன்னா நல்லா இருக்கும். ஆக்சுவலா வந்து நான் ரொம்ப புவர் ஃபேமிலி தான். எங்க அப்பா வந்து ஒரு டிரைவரா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, இன்னும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ என்ன ஒரு இதுன்னா மற்ற அட்வென்ச்சர்ஸ்லாம் வந்து ஈஸியா வந்து மக்கள் பிக்கப் பண்ணிக்குவாங்க. ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ணணும்னு சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆசை. ஸோ அதனால யாருமே பண்ணாத ஒரு ஸ்போர்ட்ஸில் நான் சாதிக்க விரும்புன்னு நினச்சி தான் இதை நான் தேர்ந்தெடுத்தேன்.